2026ல எலெக்ஷன் வரப்போறது. அதனால இப்போவே எல்லா கட்சிகளும் படிப்படியா ஒவ்வொரு மீட்டிங்க போட்டு, மாநாடு போட்டு, கான்ஃபரன்ஸ் போட்டு, அது துவக்க விழா, பாராட்டு விழா, கொள்கை பரப்பு விழா, ஆஃபீஸ் தொறப்பு விழா, ஏதேதோ ஒரு விழா வச்சுக்கிட்டு வந்துட்டு போயிட்டு அங்கங்க ஃபங்ஷன அரேஞ்ச் பண்ணிட்டு, லவுட் ஸ்பீக்கர கட்டிக்கிட்டு, அதில பாட்டெல்லாம் போட்டுக்கிட்டு நல்லா வந்து பப்ளிக் நிறைய டிஸ்டர்ப் பண்ணிட்டு தான் இருக்காங்க. சில பேர் வந்து முறையா போலீஸ்ட்ட பர்மிஷன் வாங்கி, கவர்மெண்ட்ல பர்மிஷன் வாங்கி பண்ணுறாங்க. ரூலிங் பார்ட்டி என்னன்னா கேட்கவே தேவையில்ல. அவங்க யார்ட்டயும் பர்மிஷன் வாங்கவும் தேவையில்ல. யார்ட்டயும் சொல்லவும் தேவையில்ல. இப்போ பார்த்தீங்கன்னா, இது நார்மலாவே இந்த ஆடி பண்டிகை, ஏதாவது ஒரு தெருவு பண்டிகை அது இது போட்டாங்கனாவே, சாமி பாட்டு போடுறதோட ஃபுல் டே வந்து சினிமா பாட்டு தான் போட்டுட்ருப்பாங்க. இதுவே ஆல்ரெடி படிக்கிற குழந்தைங்களுக்கு, வயசானவங்களுக்கு ஆல்ரெடி டிஸ்டர்பன்ஸாக தான் இருக்கும். இது வந்து எந்திரன் படத்தில் கூட இந்த மாதிரி ஒரு சீன் வரும். அந்த ஸ்பீக்கரை வந்து அடிச்சு உடைக்கிற மாதிரி, எக்ஸாமுக்கு இந்த ஹீரோயின் படிக்கிற மாதிரி, ரஜினி போய் அதை உடைக்கிற மாதிரி வரும். பட் என்னதான் இருந்தாலும் இதெல்லாம் யாரும் கேட்க போகிறது கிடையாது. ஏன்னா நம்ம தான் துட்டு கொடுத்து அந்த பண்டிகையை நம்ம நடத்துறது. ஸோ சாமி பண்டிகை கூட விட்டுறலாம். அதில் வந்து மக்கள் வந்து ஒன்றா சேர்ந்து சந்தோஷமாக சாமி கும்பிட்டு சந்தோஷமாக இருக்காங்க. ஆனால் இந்த பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ்லாம் வைக்கிறாங்கல்ல, இவங்கெல்லாம் என்ன வந்து மண்டையில் என்ன தான் வச்சிருக்காங்கன்னு தெரியல. 60 வருஷம் 70 வருஷத்துக்கு முன்னாடி வந்த பாட்டுலாம், எம்ஜிஆர் பாட்டுலாம் என்ன போட்டுட்ருக்காங்க. இது வந்து எப்படின்னா, அவங்களோட கொள்கையை பரப்புறது தப்பு கிடையாது. பட் அந்த மாந்தோப்பில் நின்றிருந்தேன் அந்த பாட்டு, எம்ஜிஆரோட இன்னும் பழைய லவ் சாங், அதுக்கும் கட்சிக்கும் என்ன சம்மந்தம் இருக்குது? ஏதோ அவரோட கட்சி கொள்கையை வந்து பரப்புறாங்க. இப்போ ஒரு மக்களுக்கு வந்து ஒரு நல்லது சொல்கிறாங்க அப்படின்னா ஓகே. இப்போ அந்த ஒரு தலைவர்கள் பிறந்தநாள், இப்போ அவங்க வந்து பெரிய டிஎம்கே பார்ட்டியோட பெரிய கருணாநிதி அவரோட பிறந்தநாள், இந்த மாதிரிலாம் வரும்போது 60-70 வருஷத்துக்கு முன்னாடி இருக்கிற பாட்டெலாம் போட்டுட்டு தலைவலி பண்ணிகிட்டு இருக்காங்க. சரி, ஓகே. இது சொல்கிறதுனா 90s கிட்ஸ்க்கு பிடிச்ச சாங்ஸே இப்போ இருக்கிற 2K10 கிட்ஸ்க்கு வந்து பிடிக்கிறது கிடையாது. நீங்கள் 60-70 வருஷம் 80 வருஷத்துக்கு முன்னாடி வந்த பாட்டெலாம் நீங்கள் போட்டுட்டு இருந்தீங்கன்னா, அது எத்தனை பேருக்கு பிடிக்கும்? வயசான ஒரு சிலருக்கு மட்டும்தான் பிடிக்கும். முக்கால்வாசி மக்களுக்கு அது எரிச்சல் தான் வரும், தலைவலி தான் வரும். அந்த எந்திரன் படத்தில் வர ரஜினி மாதிரி தான் நான் ஒவ்வொரு டைமும் அந்த மாதிரி வந்து பொலிட்டிக்கல் பார்ட்டிஸோட மீட்டிங்கு ஏதாச்சும் தேவையில்லாத சவுண்டு போட்டுட்டு இருக்கும்போது, அதே மாதிரி தான் எனக்கு மட்டும் கிடையாது. நிறைய பேருக்கு அதை அடிச்சு உடைக்கணும் போல தோணும். ஆனால் எதுவுமே பண்ண முடியாது. ஏன்னா அவங்களாம் வந்து பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ். அவங்க கூடலாம் போயிட்டு நம்ம வந்து பிரச்சனை பண்ணிகிட்டு இருக்க முடியாது. ஸோ இது வந்து ஒரு விதத்தில் அவங்களுக்கு நெகட்டிவ் இம்பாக்ட் தான். அவங்களுக்கு வந்து தலைவலி கொண்டு போகிறது, டிஸ்டர்ப் பண்ணுறது, இதெல்லாமே அவங்களுக்கு எதிராக ஒரு நெகட்டிவ் இம்பாக்ட் தான் கொண்டு வரும். இதுக்கு பதிலாக ஒரு ஏதாச்சும் ஒரு டொனேஷன் பண்ணுறது, இல்லை மக்களுக்கு தேவையான அட்லீஸ்ட் ஒரு சேலை துணிமணி வேட்டி சட்டெல்லாம் கொடுக்குறாங்க சில பார்ட்டிஸ்லாம் வந்து, அதெல்லாம் கூட பெஸ்ட்டு தான். சில பேர் இன்னும் சாப்பாடுலாம் கொடுக்குறாங்க. அதெல்லாம் வந்து நானே கேட்டிருக்கேன். வாங்கிட்டு போகிறவங்களாம் வாழ்த்திட்டு போவாங்க. நல்லா படிக்கிற குழந்தைங்களுக்கு வந்து புக்ஸ் கொடுப்பாங்க, நோட் புக்ஸ் கொடுப்பாங்க, பேனா பென்சில் ஸ்டேஷனரி ஐட்டம்ஸ்லாம் கொடுப்பாங்க. இதெல்லாம் நிறைய வந்து பாசிட்டிவ் இம்பாக்ட் கொண்டு வரும். நிறைய டிஎம்கே, ஏடிஎம்கே, டிவிகே, விஜய் கட்சியில் இதெல்லாம் நிறைய வந்து இந்த மாதிரி கண்டக்ட் பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரி திங்ஸ்லாம் கொடுக்குறதுலாம் வந்து இவங்களுக்கு உண்மையிலே இதெல்லாம் வந்து ஒரு பாசிட்டிவ் இம்பாக்ட் கொண்டு வரும். இவங்க ஆனால் இந்த மாதிரி வந்து டிஸ்டர்ப் பண்ணுற மாதிரி இதுக்கும் மேலே இன்னொன்று இருக்குது. இந்த பவர் ட்ரில்லை வச்சு 10 வருஷம் 15 வருஷம் ஒரு ரோட்டுக்காக எவ்வளவோ வருஷம் வெயிட் பண்ணி எப்போ ரோடு போடுவாங்கன்னு வெயிட் பண்ணிட்டு இருப்போம். 15 வருஷம் கழிச்சு தான் ரோடே போடுவாங்க. அந்த ரோட்டில் கொண்டு வந்து பவர் ட்ரில்லை வச்சு இறக்கி அடித்து ஓட்டையை போட்டு கீழே இருக்கிற வந்து பைப் லைன் போகுதா, எலக்ட்ரிக் கேபிள் போகுதா, இன்டர்நெட் கேபிள் போதா, அதை பற்றிலாம் கவலை கிடையாது. பவர் ட்ரில்லை போட்டு விட்டு இறக்கி அந்த கொடி கம்பத்துங்களை நட்டு ரோடு ஃபுல்லாக ஒரு 10 அடிக்கு ஒரு 4 கொடி, 2 அடிக்கு ஒரு கொடி போட்டு வச்சு நட்டு போயிட்டே இருப்பாங்க. எங்கள் கீழே வந்து அது போதும் இது போதுன்னு சொன்னாங்கன்னா லைட்டாக கொத்தி விட்டு லைட்டாக நட்டு விட்டு போயிடுவாங்க. ஆழமாக போட்டால் ப்ராப்பர்ட்டிக்கு டேமேஜ், ரோடு டேமேஜ், உள்ள பைப் லைனு, ஒயர் கேபிளுக்கு டேமேஜ். அசால்ட்டாக லைட்டாக வச்சுட்டு போயிட்டாங்கன்னா ஸ்கூலுக்கு எத்தனை குழந்தைங்க காலையில் அந்த வழியாக போகிறாங்க. ஒரு கொடி சாஞ்சு விழுந்துச்சுன்னா கழுத்து எலும்பியே உடஞ்சி இந்த சர்வம் படத்தில் த்ரிஷா